நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. மைக் கேட்டுவா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே முன்னாடி இருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள்ன்ற விட அண்ணன்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்கில் ஒரு மணி நேரம் காக்க வச்சிருந்தா சாரி. இங்கே மேடையில் வந்திருக்கும் ஜாம்பவான்கள் சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பாக சார், எனக்கு நீங்கள் எல்லாம் ஜாம்பவான் டைரக்டர் தான் சார். சார் உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், தினேஷ் மாஸ்டர், ராஜா சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் சார், சம்பத் சார், இளைய சார், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், நீங்கள் அழைப்பதை ஏற்றி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பர்சனலாக யார்ட்டையும் நான் பேசினதில்லை, இப்போ தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். பல்ராம் ஜே பாலாஜி, இதுக்கு பின்னாடி ஓகே நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். அது முடித்து காலேஜில் பிடெக் நான் சத்யபாமா ஸ்டூடெண்ட். அப்புறம் MBA மணிப்பால் யூனிவர்சிட்டி. இது அப்போல்லாம் ஓகே, நமக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, பெருசாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கான லிங்க்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக யாரும் இதில் சினிஃபீல்டில், என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஃபேமிலி அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி ஃபேமிலின்னா அதோட ஃபவுண்டர் என் தந்தை திரு MB ஜானகிராமன் என்கிற குமார். அவரை வணங்கி எனக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிற, எனக்கு தைரியத்தை கொடுக்குற இப்போ வரைக்கும் எப்பயுமே என் தாயார் லதா ஜானகிராமன் என்னோட கூடவே இருக்கும். என்னோட கூடவே ட்ராவலை எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என் துணைவியார் திவ்யா. அவங்களுக்கெல்லாம் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாயிரத்தி 14 எனக்கு ஓகே, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு. பட் நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததில்லை. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சினிஃபீல்டில் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. காலேஜ் டைம்லேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், ஓகே உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கண்டிப்பாக பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூடவே இருக்கேன்ட்டு. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 அவரோட டிமைஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் எந்த பிஸ்னஸ்க்கு நான் நினச்சேனோ அவரும் நினச்சாரு. அந்த பிஸ்னஸ்க்கு நான் கட்டாயத்தில் என் ஃபேமிலிக்காக, எனக்கு ஒரு தங்கை இருக்குது, எல்லோரும் அவங்கள மனசில் நினச்சிட்டு நான் கண்டிப்பாக வரணும். ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, பேஷன் சினிமாங்கிறது பெரிய பேஷன் எனக்கு. இந்த டான்ஸ், மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லோரோட ஜாலியாக இருந்து பண்ணணும்னு ஆசை தான். பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தேன். சில வருஷம் ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டேன். என்னோடய தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
என் நண்பர்கள் சில பேர் வந்திருக்காங்க, நிறைய பேரால் வர முடியல. தேங்க்யூ அசோக், பிரவீன் அண்ட் ஹரி அண்ட் நிர்மல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எல்லாத்துக்கும் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா வந்து இருந்திருந்தால் நான் எப்பயோ வந்திருப்பேன் ஃபீல்டுக்கு. ஓகே, ஃபேமிலிக்காக பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், நமக்கு நினச்சது நமக்கு பிடிச்சது பண்ணக்கூடாதா, பண்ண முடியாதான்ற ஒரு இது வரும்போது சில வருஷம் தாண்டி அம்மாட்ட நான் பேசினேன், சாதாரணமாக பேசினேன், ஒய்ஃப்ட்ட பேசினேன். ஓகே நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரி இருந்தில்ல. நிறையா விமர்சனங்கள், இதெல்லாம் எதுக்கு உனக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, சினிமா இண்டஸ்ட்ரினா ஒரு பேர் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக பேசுவாங்க, மைனஸாக பேசுவாங்க. நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போமே, அதுலேருந்து நிறைய சாதிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது எக்ஸாம்பிள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாரும். அதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் இயர்ங்கிறத விட 2023-24 அந்த டைமில் சும்மா சின்ன ஒரு வீடியோஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது பெருசாக இல்லை, என்னோடய யூடியூப் சேனலில் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீ ஏன் தனியாக வந்து உனக்குன்னு ஒரு அடையாளம், உனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்டெல்லாம் பர்மிஷன் கேட்டேன். ஏன்னா அவங்க தான் பெரிய சொத்து, அவங்களோட ஹாப்பினஸ் இல்லாமல் நான் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் 2025 ஒசாமா என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பம், அஃபிஷியல் ஆல்பம். அது ட்ரெண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பெருசாக ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, சில காரணத்தினால அது தவிர்த்து போயிடுச்சு. வேற ஒரு நண்பர் மூலிமா ராஜா சார் அறிமுகமானோடனே ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அவர் என்னை விடாமல் உடும்ப மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பண்ணோம். அது யூடியூப்பில் இருக்கும், ஒசாமான்னுட்டு. அதுக்கப்புறம் ஓகே சில கதைகள்லாம் சொன்னார். அவர் 2-3 கதை கொடுத்தாரு, பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் வந்து எடுத்தவுடனே இந்த ஹீரோவாக போகணுன்ற ஓகே அந்த ஆசை இருந்தாலும் ஒரு அடையாளத்தோடு போவோமே, இன்னொரு ஆல்பம் பண்ணலாம், எனக்காக அது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலிட்ட எல்லாம் பேசி அதுக்கும் அவர் ஓகே சார் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஆல்பம். என்னோட ஃபேவரட் ஆக்டர், நான் சின்ன வயசுலேருந்து என் தந்தைக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரோல் மாடலாக என் உடையாக இருக்கட்டும், என் நடையாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், எதாவது டைலாக் பேசினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் கலாய்ப்பாங்க, ஓட்டுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஓகே தளபதி, இப்போது சிஎம் விஜய் சார் என்னோடய ஃபேவரட் ஆக்டர். அவர் தான், அவரை பார்த்து தான் எல்லாமே அதுதான் மெயின் ரீசன். அண்ட் ராஜா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் யாரை கொரியோ பண்ணலான்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆல்பம்லேயே வந்து பேசும்போது நான் சொன்னேன், சார் எல்லா டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் ஃபேவரட்னு கேட்டால் நான் தினேஷ் மாஸ்டர் தான். அது நான் ஒரு பாட்டு ஒரு இது கூட நான் மிஸ் பண்ணதில்லை. அவரை ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட பேசினதில்லை, பழகினதில்லை, தெரியாது. நான் சொன்ன அவர்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட்டாக இந்த தினேஷ் மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு. நான் டைரெக்டாக பேசல, ஓகே அவர் அப்ரோச் பண்ணி பேசினார். அவர் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை, புது ஆள், சின்ன பையன். பட் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவங்க சொன்ன ராஜா சார் அவங்க டீம் எல்லாருமே சொன்ன அந்த மரியாதைக்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் எப்பயுமே ஸ்பெஷல் தான். நான் வெளியிலேருந்து பார்த்த வரைக்கும் ஓகே அவர் பெருசாக எனக்கு க்ளோஸாக தெரியாது. ஸ்டார்டிங்கில் எப்படி பழகுவார், எப்படி இருக்கும், எனக்கு வந்து எல்லோரும் அரவணைச்சு போக தான் தெரியும். இந்த மாதிரி யாரையும் வந்து டிஸ்டர்ப்டாக அவங்க அன்கம்ஃபர்டபுளாக வச்சுக்க எனக்கு தெரியாது. பட் மாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப டவுன் டு எர்த்தாக, சான்ஸே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் சொல்லாத நாளே இல்லை. அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. யார் இருந்தாலும் கிளிக் ஆகிடுவாங்க, ஆடாதவங்க கூட எந்திரிச்சு ஆடிடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்.
அவரோட ஒர்க் பண்ணதில். அண்ட் இங்கே வந்து இன்னொரு நபரை பற்றி வித் மாஸ்டரோட பர்மிஷனோட மிராஷ் மாஸ்டர் ஒரு ரெக்வெஸ்ட், எனக்காக மேடைக்கு வரும் வந்துடும். அவர் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் வந்து ஓகே நிறையா டேக்கு ரிஹர்சல் டைமில் வந்து சலிச்சிக்காமல் ஈஸியாக ஹாப்பியாக அந்த டீம் ஃபுல்லாக பாய்ஸ் நிறைய பேர் நான் ஓகே அவங்களால வர முடியல, சங்கர் நினைக்கிறேன் பேர், ஓகே தேங்க்யூ பாய்ஸ் அண்ட் ஆல்சோ கேர்ள்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களாம் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், நான் அந்தளவுக்கு இல்லை, போய் சொல்லி கொடுத்தா ஆடுவேன். இந்த ஆல்பம் ஜஸ்ட் ஒரு 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணோம். யாராலும் இது நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. ஃபஸ்ட்டு மாஸ்டர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் 2 டேஸில் முடிச்சிடலான்ட்டு, பார்க்கலாம் பாலாஜி நம்ம கோஆப்ரேஷனாக எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டு. மெயின் அவர் தான் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணார், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். தினேஷ் மாஸ்டர் தேங்க்யூ அகெயின். ஓகே, என்னோட தாயார் திருமதி லதா ஜானகிராமன் மற்றும் என்னோட துணைவியார் திவ்யா ஆகிய 2 பேரையும் மேடைக்கு வந்தீங்கன்னா ஹாப்பி. அவங்க தான் வெளியிடுறாங்க, அதெல்லாம் எடுத்து பண்ணிக்கலாம். சார் சொன்னார், அப்புறம் அவங்க மரியாதை பிடிச்சிருப்பீங்களா? அது ஓகே ஓகே. ஸோ இந்த ஆல்பமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். முக்கியமாக ஜிவி பிரதர், உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஓகே பிரதராக கூப்பிட்டுட்டுமா பரவாயில்லையானாரு, ஷுவர் அப்படின்னாரு. அவர் இன்வைட் பண்ணி அவரால் ஓகே வர முடியல, பட் தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ். அண்ட் ஐக்கி பெரி ரொம்ப தேங்க்ஸ், உங்களால் வர முடியல, ஷி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி, பட் விஷ் பண்ணாங்க. தேங்க்யூ ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சரிகம்மா. ஐ திங்க் மிஸ்டர் நிர்மல் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ சரிகம்மா சேனல் ஃபார் அக்செப்டிங் திஸ் அண்ட் கொலாபரேட்டிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த யூடியூப்பில் ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக பத்திரிகை ஊடக அண்ணன்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். விஷ் மீ பெஸ்ட், விஷ் த டீம் பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் என்னுடைய தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி. உங்களோட சேவை மக்களாட்சி நல்லபடியாக தொடரும்னு எல்லாரும் வேண்டிக்கிறோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பண்ணிக்கணும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, எங்கள் தளபதி விஜய் சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரோகிணி சாப்பிடும்போது இலையை தூக்கி பார்க்குதான். கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்து ஏதாச்சும் இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா நான் அங்கே இருப்பேன். கரெக்டா? நான் பெரிதும் நேசிக்கிற பத்திரிகை நண்பர்களே, அண்ணன்மார்களே, என்னோடு பயணிக்கும் பருவத்தம் தலையாடிட்டே இருக்கான், கேட்குற பாருங்க. என்னதான்டா நான் பேச ஆரம்பிச்சுடனே வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே, நான் உன்னை பார்த்த உடனே வந்துட்டானான்னு நான். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் இந்த விழாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி.
மேடம் அசோக் அண்ணாமலை எங்கள் சங்கத்தோட இசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான டைரக்டர். எப்போ பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு எனக்கு தெரியாமல் எப்படா படம் பண்ணேன்னு. அப்புறம் தான் சொன்னார், அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து கிரியேட்டிவ் டைரக்டராக பண்ணேன்னாரு. நிறைய க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்குற ஒரு முழு நிறைவு இந்த பாடலில் இருந்ததுன்றதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் என்னென்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறான். மியூசிக் டைரக்டர் பேரில் இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இளையராஜா கேமராமேன் ஆகிட்டார். மியூசிக் டைரக்டராக ஆகிருக்கணும், மாறிடுச்சு. அதனால் அவன் இளையராஜா மாதிரியே பேசிட்டு உட்காந்துட்டான். டக்குன்னு நான் என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்ட்டு உட்காந்துட்டோம்ல. உன்னுடைய வேலை பேசியிருக்கு, உன்னுடைய ஒளிப்பதிவு பேசியிருக்கு. பொதுவாகவே ஃபிலிம் இன்ஸ்டியூட்காரங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்த கடைசியில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேச பழகிட்டோம். நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி நமக்கு ஆடத்தான் தெரியும், ஆட வைக்கத்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம்தான் பேசிது ஆளவும் தெரியும், ஆட வைக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். என் கூட நீ ஒர்க் பண்ணது இல்லைல்ல? தப்பிச்ச மகனே. என்னுடைய படங்களில் அவர் பணிபுரியவில்லை என்றாலும் அவர் தொடக்க காலம் முதல் நான் மிகவும் நேசிக்கிற என் குடும்ப நண்பராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீட்டு எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளும் இனிய நண்பர் அவர் சொன்னார். அவர் டான்ஸ் மாஸ்டரை வேலை செய்கிறத விட அந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியனில் வேலை செய்கிற கொடுமை இருக்குது பாருங்க. அது பாவம் இரவு பகலா என் மகனே. இப்போ அது சரியாயிடும். ஆமாம், இப்போ நிறைய ஹீரோக்கள் அரசியலுக்கு போயிட்டதுனால அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ அந்த இடத்த எப்படின்னா, இப்போ நிறைவு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக எங்கள் சங்க பொருளாளர் அண்ணன் திரு பேரரசு அவர்கள் ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்காரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷூட்டிங்கில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆக அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. இப்போ வந்த உடனே என்னங்க நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணுமில்ல. நடிக்க போகிறேன்ப்பா, வா ஒரு கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துரு. ஏன்னா என்னை விட மூத்தவங்க தான் இன்றைக்கி ஹீரோக்கெல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க. கரெக்டாக? கைத்தட்ட வேண்டாமா பத்திரிகையாளர்கள்? உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் நான் ஏன் இப்போ ஹீரோவை நடிக்கக்கூடாதா? சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஆல்பத்தை உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆடுற ஆசைப்பட்றேன். பண்ண வேண்டியது தானே. ஆல் தி பெஸ்ட். முதல்ல ஒரு நல்ல படம் பண்ணுங்கள். அந்த படத்தில் நம்ம மாஸ்டர் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஒரு மிகச்சிறந்த மாஸ்டரு. நல்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ அதுதான் கொடுப்பார். அவள் ஆளை பார்த்த உடனே இந்த ஆள் இந்த மூமெண்ட்டுக்கு தாங்குவான் அப்படின்றத ஜட்ஜு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தம்பி. ஏன்னா அவர் விஜய் எல்லாம் போனாருன்னா விஜய் இதுவரையில் என்ன பண்ணலையோ அதை பண்ணுவாப்புல. அதனால் இன்றைக்கி விஜயை ஆட வச்ச இவர் இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சிட்ருக்காரு. சட்டசபையில் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க இல்லையா? ஆக நமது பேரரசு அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கி தமிழ் திரையுலகமே இன்றைக்கி எல்லாம் டிவிக்கு முன்னாடி தான் காலையில் உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வாக்கு போடுவாங்க, தவேகா ஆட்சி நிற்குமா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியை அவர் மீண்டும் இந்த சபையில் நிரூபித்த நமது மாண்புமிகு முதல்வர், நம் கலை உலக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு
எனது இதயங்கனிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்தும் முடியாததை முதல் முயற்சியிலேயே சாதித்த ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் அடித்த ஒரே அடி விஜய் தான். நிறைய பேர் இது டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம முதல்லையே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இதே இடத்துல இதே மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன் வரக்கூடாது, வரட்டும், ஒரு மாற்று ஆட்சியை தரட்டும், அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது, இது ஒரு சுதந்திர நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு இதே மேடையில் நான் பேசினேன். ஒருத்தர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் எடுத்த ஒரு முயற்சியில் நம்ம ஜெயிச்சே தீரணும்னு இறங்குறாரோ அவங்க ஜெயிச்சே தீர்றாங்க. சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி. அந்த நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் நமது முதல்வர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதுலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேகமாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அடைந்து கொண்டிருப்பார். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அவர் இந்த ஆட்சியிலே இருப்பார் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா அந்த வயது இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அற்புதமான விவேகம் இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஜய் அவர்களிடம் இருக்கிற விவேகம் அளப்பரியது. அந்த விவேகத்திற்கு இனி தோல்வியே இருக்காது என்பது தான் எனது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் திடீர்னு என்ன, நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு நம்ம வாழ்த்திட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம இல்லாமல் நாம் உங்களுக்கு யார்? கூடவே இருப்போம். பேரரசு, நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க, நாங்கள்லாம் முன்னாடியே நிற்போம். ஓகே, நான் பேரரசுகிட்ட சொன்னேன், நீங்களே முதல்ல போய் கட்சியில் சேர்ந்துருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டார். இல்லை சார், நம்ம கலை உலகங்க, நம்ம கலை உலகத்திலேருந்து ஒருத்தர் முதல்வராக இருக்காருன்னு எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உண்டு, நம்ம திரையுலகத்தின் சப்போர்ட் எப்பவுமே உண்டு அப்படின்றத நான் இங்கே உறுதியாக சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவார்டை டக்குன்னு அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு காலகட்டத்தில், ஏன்னா நான் அந்த அவார்டு கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன், தேக்கமடைந்து விட்டது. நீங்கள் சொன்னீங்களே, அது கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கேன். இன்னொருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது கூட அது தடைப்பட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் நிறுத்தி அதுதான் முதல்ல நடந்தது. அது ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் இது இருக்கிறதே தவிர வேணும்னே செய்யணும் பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 படம்னா பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு 3 படம், ஒரு 300 படத்தை பார்க்குறதுன்றது எப்படி? அது ஒவ்வொரு படத்தையும் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. அவார்டு இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உணர்வு சரியானது தான். பட் அந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரமாக அது முடிவெடுக்க முடியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 10 வருஷத்து வேலையை ஒரே வருஷத்தில் செய்ய முடியாது. இப்போ கூட மத்திய அரசாங்கத்தில் கூட அந்த ஒன்று இருக்குது. அது ஒரு வருஷம் பின்தங்கி தான் இருக்குது. அது கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேரரசு அவர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு அது வேணுமுன்னே செய்கிறதில்ல. விஜய் சார் நம்மளுக்கு அவார்டு கொடுக்கறத விட தமிழக மக்களுக்கு உண்டான நலனை பாதுகாப்பதில் முதல்ல அவர் கவனம் செலுத்தட்டும். அதுக்கு தான் அவர் முன்னுரிமை கொடுப்பார். அதுக்கப்புறம் திரைப்படத்தை பார்த்துக்கலாம். திரைப்படத்தில் அவர் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் எப்பவுமே திரைப்படத்துறைக்கு நிச்சயமாக ஒரு துணையாக இருப்பார் என்று நீங்கள் சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன்.
இப்போது நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வருவோம், எல்லாரும் படங்கள் பார்ப்போம். படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் கூட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து. இப்போ போனால் போகுதுன்னு வாங்கய்யா நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு சாங் ரிலீஸுக்கு கூப்பிட்ருக்காங்க இல்லையா? ஒரு பாடல் ஆல்பம் ரிலீஸ் அளவுக்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. நான் சொல்ல வரேன் கரெக்டாக. நிறைய ஒவ்வொரு வாரத்துக்கு 2-3ன்னு நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு காணோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் எந்த ஆடியோ ரிலீஸுக்கும் போகல. நீங்கள் ஏதாச்சும் போயிருக்கீங்களோன்னு தெரியல. நீங்களும் இல்லையா? ஐயோ பாவம், நம்மளை தான் கூப்பிடலன்னு பார்த்தா உங்களையே கூப்பிடாம விட்டாங்க போல. அப்படின்னா எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்கள் திரையுலகம். அதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது சார், மலையாள இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, கன்னடா இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. இருக்கிற படங்களும் பிரம்மாண்டம், அது ஓடக்கூடிய பிரம்மாண்டங்கள். இங்கே ஓடாத பிரம்மாண்டங்களை எடுத்து இருக்கிற படங்களையும் இருக்கிற தேட்டரையும் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து அளவான செலவில் சிறந்த படங்களை கொடுக்கும் இயக்குனர்கள் குறைவாயிட்டாங்க. அந்த நல்ல இயக்குனர்களை பயன்படுத்தும் தயாரிப்பாளர்களும் குறைந்து விட்டார்கள். நல்ல இயக்குனர்களை தேர்ந்தெடுக்கிற பெரிய நடிகர்களும் இல்லை. இதுதான் இந்த 3 விஷயந்தான். இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணால் நம்மளும் பிஸியாக இருக்கலாம், நீங்களும் பிஸியாக இருக்கலாம், ஜனங்களும் பிஸியாக படம் பார்ப்பாங்க. தியேட்டரெல்லாம் அருமையாக இருக்குது, தியேட்டர்லேயும் எல்லாமே விற்கிறாங்க, எல்லாமே சாப்பிட்லாம், காசு கூட செலவு பண்ணி சாப்பிட ரெடியாக இருக்காங்க. போய் பார்த்தா உட்காந்து பார்த்தா ஒர்த்தாக இருக்கிற படம் எடுக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்கணும். ஒர்த்தாக இருந்தால் அது நிச்சயமாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கேரளாவில் இன்னும் அதே மாதிரி தாங்க. சிம்பிளாக ஒரு 25 நாளில் படம் எடுத்து எல்லா நடிகர்களையும் ஒரே இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுறாங்க. இரவு பகல்னு பார்க்காம எப்போ கூப்பிட்டாலும் ரூம்லேருந்து வந்து நடிச்சுட்டு போகணும். அவன் சீக்கிரம் பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிச்சிடுறாங்க. எவ்வளவு ஈஸியாக ஒரு டைரக்டருக்கு. எல்லா நடிகர்களும் சரி அவரை ஒரு 2 மணி நேரம் தூங்கட்டும், சரி இன்றைக்கி தூங்கட்டும், 2 நாள் நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்கன்றாங்க. வேறு ஆளை வச்சு எடுக்கணும். அப்புறம் 2வது நாள் நான் மிட் நைட்டில் எழுப்பி வா நீங்கள் இந்த சீனில் நடிக்கணும். பார்த்தா ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு 200 நாள் எடுக்கிற படத்தை அவங்க 25 நாள் எடுத்துடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க தப்பிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திரையுலகத்தை காக்கும் முயற்சியிலே ஒட்டுமொத்த தமிழக நடிகர்களும் தமிழ்நாட்டு நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, கிரியேஷனில் இப்பவும் சொல்கிறேன், உலக அளவில் நம்ம கிரியேட் பண்ணுற தமிழர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி வேறு எங்கேயுமே கிடையாது. அதிலிருந்து தான் எல்லாருமே வளர்ந்தாங்க. ஒரு காலத்தில் நான் தான் சொன்னேன், இப்போ கூட ஆந்திராவில் போகும்போது ஒரு காலத்தில் தமிழ் படங்களை தூக்கிட்டு போய் நம்ம படம் ரிலீஸ் ஆச்சுன்னாவே ஹைதராபாத்திலிருந்து வந்துடுவாங்க ஒரு 10 பேர் அந்த படத்தை பார்க்குறக்கு. நம்ம ஆளுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம ப்ரொடியூசரு கூட பார்க்க மாட்டாங்க. ஆந்திராவிலேருந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்து பாகுந்தியா சப்ஜெக்ட் அடுகண்டி அப்படின்னு டப்புன்னு பார்த்தா என்னுடைய உரிமை கீதம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே என் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த ரைட்ஸ் வேணும்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் இப்போ போயிடுச்சு. எங்கே போச்சு? கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வர்றாரு, அவருக்கு தகுந்த மாதிரி தான் கதை கேட்குறாரு. நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன்னா அதை கேட்கவே மாட்டாங்க. ஆக இது மாற வேண்டும். இது மாறினால் நம் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சி மீண்டும் வரும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதுவரையிலும் இந்த மாதிரி அருமையான பாடல்களை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாடலுக்கு இதை வச்ச ஒரு கதையை பண்ணலாம். அந்த கதைக்குள்ளேயே இந்த பாடல் வர்ற மாதிரி நீங்கள் செய்ய முடியும். இந்த படத்தில் நடித்த நடிகை அவங்க பெண்ண பாடகி ஐக்கி, அவங்க ரொம்ப நம்ம தஞ்சாவூர் பொண்ணு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. நீங்கள் பிரமாதமாக இருக்குது, ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் அசுவத் வந்து ஏற்கனவே எனக்கு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக வேலை செஞ்சவர் நம்ம கற்க கசடர படத்தில். ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்ல பாடல் எழுதுறீங்க. எடிட்டரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம ராமராஜன் சார் படம் ஆடியோ ரிலீஸில். வாழ்த்துக்கள்.
மாஸ்டருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு எதை என்னத்தை வாழ்த்து தேவைப்படுது, நீ தான் எங்களை வாழ்த்தணும். எனக்கு தயாராகிட்டு ஏதோ ஒரு டெய்லி ஏதோ டைம் கிடைக்கிறப்ப வந்து ஸ்டெப்ஸுக்கு சொல்லி கொடுங்க. அதில் இவரை கூட யூஸ் பண்ணலாம், பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. ஸோ எல்லாமே விஜயை இயக்குனர்களாக இருக்கிறாங்க, பயமாக இருக்குது. ஆகவே இந்த ஆல்பத்து பேர் என்ன? ஆமாம், சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர். கரெக்ட் தான், நீங்கள் சைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் பிரதர் தான் ப்ரொடியூசரா, அப்பாவா? நீங்களே ப்ரொடியூசர். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி. டைரக்டர் வந்து என்னுடைய தம்பி, அவர் திரைப்படக் கல்லூரி இயக்குனர். அவர் வந்து அவரை வச்சு படம் பண்ணுங்க, எல்லாம் மிரட்டிடுவாங்க. அவரையும் இளையராஜா காம்பினேஷன் போட்டு மீண்டும் அஸ்வத்தை ஒரு இளையராஜா காம்பினேஷன், இந்த இளையராஜா சொல்கிறேன், அவர் இல்லை. ஆமாம், அவன் இசையமைப்பாளர் அஸ்வத்தை வச்சு நீங்கள் ஒரு படத்தை மிக கூடிய விரைவில் தயாரிக்க வேண்டும். அந்த தயாரிப்பில் நாங்களும் ஏதாச்சும் கொசுறு வேஷத்தில் நடிக்கிறோம். இப்போ 2 பேர் இருக்கிறோம், லாரல் ஹாடி மாதிரி. யார்? நான், பேரரசு. கொசுருக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதை எங்களுக்கு அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். இல்லை, அவங்க படம் டைரக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நாங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ண வேண்டும். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆல்பமாக இது வெளிவர வேண்டும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த விழாவை அழகாக வர்ணித்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும், என்னுடைய ஈசி மெம்பர் திரு அசோக் அண்ணாமலை கிரியேட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.